இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. இது எப்படி நடந்துச்சு? அம்மு அழாத அம்மு. ஓ அழாதீங்க, நம்ம ஏதாவது பண்ணலாம். சொன்னனே மலை உச்சிக்கு போகாதன்னு சொன்னனே, கேட்டனா? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மு அழாத அம்மு. எங்க யாரையாவது கூட்டிட்டு வாங்க. இப்ப நடந்தது பொய்யா இருக்க கூடாதா? நான் என்ன பண்ணுவேன்? இரு அம்மு, அவசரப்படாத, நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணி காப்பாத்திரலாம். எங்க போங்க, நின்னுட்டே இருக்கீங்க. கூட்டிட்டு வரேன். இதுக்கு அவசியம் இல்ல. வீணா வீணாவா? ஏய் வீணா, வீணா என்னாச்சு உங்களுக்கு? இதுக்கு ஏதோ அடிபடல? ஓ ஏதாவது அடிபட்டுருச்சா? பயந்துட்டீங்களா எல்லாரும்? சிரிக்கிறீங்க? சும்மா தான் உங்களெல்லாம் பிராங்க் பண்ணேன். பிராங்கா? ஒரு நிமிஷம் எங்களுக்கு உயிரே போயிருச்சு. சும்மா ஃபன்னுக்காக. எனக்கு இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதான். என்ன சொல்றீங்க? எதுல விளையாடணும்ன்றது இல்லையா? இப்போ கோவப்படாதீங்க, சும்மா சும்மா விளையாட்டுக்கு பண்ணதான். இப்போ பயந்துட்டீங்களோ? பின்ன பயப்படாமையா? அடி எதுவும் பட்டிருக்கா சொல்லுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ ப்ரோ அதெல்லாம் எதுவும் இல்ல, சும்மா லைட்டா கைதான் சரிச்சிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ரூமுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா சரியாயிரும். ஏ அம்மு, ஏ அம்மு, ஏன் இப்படி விளையாடுறீங்க? எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? இங்க என்ன நடக்குது? ஏன்ட்டு அடி கேக்குறதெல்லாம் பண்ணிட்டு இது நடக்கணும் தானே ஆசைப்பட்ட? இப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மாவோட அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எங்க அங்க பாருங்க, எனக்கு வேற பயமா இருக்கு. யாராவது பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நான் விளையாட்டு தான் பண்ணேன். அம்மு பயப்படாதீங்க. எங்க ஐயோ இவ்வளவு வேற நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இதான் விளையாட்டா? இன்னைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? அவளை எப்படியாவது கூப்பிடுங்க, கீழே கொண்டு போய் அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சிடுறேன். கூப்பிடலாம். அம்மு இன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா போக வேண்டியதான். என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏதானே சொன்னீங்க உங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஓ அப்படி சொன்னதுக்கு இப்படி பண்ணீங்களோ? சத்தியமா இல்ல அம்மு, ஸ்லிப் ஆனது என்னமோ உண்மைதான், ஆனா பெரிய அடி எதுவும் படல. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? ஏன் இவ்வளவு பயந்தீங்க? என் மேல அப்படி என்ன? அம்மு வா நேராயிட்டு போலாம். போலாம். சரி ப்ரோ, நாங்க கீழே போறோம், எல்லாம் ஃபேமிலியில வெயிட் பண்ணுவாங்க. சரி ஓகே ப்ரோ, நீ அம்முவை கையோட கூட்டிட்டு வா. சரிங்க. அம்மு வா போலாண்டி. அம்மு இல்ல, எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு நீங்க ஏன் இவ்வளவு பயந்தீங்கன்னு கேட்டேன், பதிலே சொல்லல. தெரியல, இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் யார் அந்த இடத்துல இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். இல்ல பொய் சொல்ற, நான் அந்த இடத்துல இருந்ததுனால தான் நீ இப்படி அழுத. இல்ல எதுவும் இல்ல. என் கண்ணை பார்த்து சொல்லு. வரேன். அம்மு சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? இப்ப கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு பதில் என்னன்னு உனக்கு தெரியும், இதை சொல்லிட்டு போன்னு சொல்றேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. தெரியாதவங்க அந்த இடத்துல இருந்தாலும் நான் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். திரும்ப திரும்ப பொய் சொல்ற. பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லல. இப்ப சொல்லாம போனா விளையாட்டா பண்ணது உண்மைக்கே அப்ப நடந்துரும். இப்படி பண்ற? கேட்ட கேள்விக்கு பதில் தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கறியோ அதுதான். நான் எப்படி எடுத்துக்கிறது? என்னடி பண்ண நீ? இல்ல ஜன்மோ, எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு ஏதோ பெருசா ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சு பயந்துட்டேன். இந்த அவனை பார்த்தோன்னே கண்ட்ரோல் பண்ண முடியாம கட்டி பிடிச்சு அழுதுட்டேன். அழாத விடு. அழாதமா. 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப தப்பான பொண்ணு ஆயிட்டனோ? லூசி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எதுவும் நினைக்கல. வேற யாராவது பார்த்து இல்ல நம்ம ஃபேமிலியில யாராவது பார்த்திருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும்ல, அதனாலதான் நாங்க அங்க இருந்து உடனே உன்னை கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா அம்மு, யாராவது பார்த்து ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? விடு பாத்துக்கலாம், எதுவும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. போயிட்டு என்ன ஏதுன்னு பேசலாம். அழாத. சரி சண்மு. ஏங்க சத்தியமா நானும் உனக்கு பெரிய அடிபட்டிருந்தோம் நினைச்சேன். ஆமா ஏதோ கடவுள் புண்ணியத்துல கீழே விழுகாம இந்த பக்கம் ஏறி வந்துட்டாங்க. இல்ல வேலை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பார்க்கல. ஆமா சரி அம்மு, நீ ஃபர்ஸ்ட் அதை போட்டு யோசிக்காத, நீ காம் டவுன் ஆகு ஃபர்ஸ்ட். சண்மு நீ கூட்டிட்டு வா, நம்ம கீழே போயிட்டு அப்படியே எல்லாம் சாப்பிட போலாம். சரிங்க. ஏ அம்மு என்னடி சரியான ஆளுதாண்டி. இதான் சாக்குன்னு அவனுக்கு ஒரு வகையில ஹிண்ட் கொடுத்துட்ட பாத்தியா, அவனை லவ் பண்றேன்னு. என்ன சொல்ற? அம்மா நீ கட்டி பிடிச்ச அழுதலே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனை நினைச்சிட்டு இருக்கானு. அவன் கேட்டான்டி, எனக்கு அதெல்லாம் தெரியல சண்மு, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவனை பார்த்தோன்னே எனக்கு கை கால்லாம் உதறிடுச்சு, கட்டி பிடிச்சி அழுதுட்டான் தான். சரி விடு விடு பாத்துக்கலாம். வீட்டுல எதுவும் சொல்லிடாதடி. இதை மட்டும் நான் போய் வீட்டுல சொல்றேன், எனக்கு என்ன செருப்படி விழுகுதுன்னு மட்டும் நீ பாரு. ஏண்டி? அம்மா சரி விடு விடு, வீட்டை சொல்லாண்டா. தாயே நீ இது உளறி வச்சிடாத. நானா போய் இப்படி சொல்லுவேன்?
சரி என்ன ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்தேன் நான் வந்த பிறவும் அவன் தான் எது கட்டி பிடிச்சாவது எது கட்டி பிடிச்சாதுன்னு கேட்டே இருந்தான். யார் அந்த இடத்துல இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டி போடி, ப்ரப்போஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே? தெரியலடி, எனக்கு என்னமோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் தோணுது. ஆனால் ஏதோ ஒரு இது தடுக்குது, என்னன்னே தெரில. இதான் என்னன்னு எனக்கே தெரில சண்மு. சரி விடு, இதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நியூ இயர் வேறல நாளைக்கு, நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஆமாம் சண்மு, நியூ இயருக்கு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று பண்ணிட்ட நீ. நல்லா பல்ல போடு. எனக்கும் இந்த நியூ இயரை மறக்க முடியாது, அவனுக்கும் இந்த நியூ இயர் மறக்க முடியாது. எனக்கு அதை விட இந்த நியூ இயரை நான் மறக்கவே மாட்டேன். சரி விடு விடு, ஏன் ஞாபகத்தமாக வச்சுக்கோ. பொடிங்க. ஏன் அவளை பாத்தீங்களா? என்ன அழகா பூக்குள்ள உட்காந்து விளையாடுறா. அதானம்மா. ஏ லில்லி, பேசாம இருங்கக்க. அம்மாவை ஏதாவது அழகா பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை செய்யவே மாட்டா. ஓ அப்படி வேற இருக்கோ? ஆமாக்கா, பேசாம இருங்க. என்ன பொண்ணு என்ன பண்ணிக்காக்க? என்ன பொண்ணு, இங்கே தான் நிறைய ரோஸ் வச்சிருக்காவல்ல, இதுலேருந்து ஒன்று ஏதாவது பறிச்சோம் அப்படின்னாக்கா தெரியுமா? அப்படியே தெரிஞ்சிரும். வனிக்காக்கா கையை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. சின்ன பொண்ணு பார்க்கவே என்ன அழகா இருக்கு. சிவப்பு வெள்ளை மஞ்சள்னு வச்சிருக்காவ. ஒரு 2 எண்ணெய் எடுத்து போட்டான் அப்படின்னாக்கா என் அவளுக்கு ஸ்கூலுக்கு வச்சு விட ஆகும்ல. எக்க ரோசாக்கா கிடைக்காது. இப்ப எவனா பார்த்தானா ஃபைனை போட்டு விட்டுருவானுங்கக்கா. இப்போ அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, சின்ன பிள்ளை விளையாடிட்டு தானே இருக்கா. எக்க அந்த வாட்ச்மேன் என்ன அவ ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு தான் இங்க கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி கேட்டதுக்கு சரின்னு சொல்லி சொன்னாவ. பேசாம இருங்கக்கா, கையை காலை வச்சுட்டு. இங்கிட்ட இருந்து வந்துட போறாங்க, வந்து ஃபைனை போட்டாங்கன்னு என்கிட்ட ரூபாயில சொல்லிட்டேன். பேசாம இரு, எவனா வந்தானா நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. என்னன்னு செய்யுங்க, நான் என் அவளை தூக்கிட்டு போறேன். ஏ லூசு, பிள்ளை இருக்கிறதுனால தான் பிள்ளையை வச்சு 2 எடுத்துடலான்னு நான் பார்க்குறேன். பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டேனா நான் மட்டும் பரிசா மாட்டிக்கிற மாட்டேனா? ஓ, இந்த கள்ளி வேலை பார்க்கறதுக்கு என் மவதை கிடைச்சாலோ? அதெல்லாம் முடியாது, நான் என் அவளை தூக்கிட்டு போறேன். நீங்க என்னையும் பறிச்சுட்டு வாங்க. என்ன பொண்ணு இது சின்ன பொண்ணு? மாட்டிக்கிட்டு அசிங்கமாயிருங்க, அமைதியா இருங்க. எங்க வீட்டுக்காரவில எனக்கு ஒன்னே போட்டுருவாவ. நீ பேசாம இரு, நான் 2 மட்டும் அப்படியே பறிச்சுக்கிறேன். ரோசாமக்கா, சரி இந்த அம்மா வாரேன். என்ன பொண்ணு அப்படியே மவட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு, 2 பூவை மட்டும் பறிச்சுக்கிறேன். வனிதா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். நீ சேர்த்து மாட்டி விட தானே பாக்குறா. சரி சின்ன பொண்ணு, அவ்வளவுதான் அவ்வளவுதான், 2 மட்டும். ஏம்மா ஐயோ ஏம்மா, என்னம்மா உன்னைய சொல்லி உள்ள அனுப்புனேன்? இல்ல அழுதுட்டே இருக்கான்னு சொல்லி கேட்டதுனால தானே உன்னை நான் உள்ள விட்டேன். ஐயோ ஆமாண்ணே. வேற என்னம்மா வேலை பாக்குறீங்க நீங்க? பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொம்பளை. இது பொம்பளையா? ஆமா, என்னம்மா வேலை பாக்குற? ஒரு பூவோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? இன்னும் 5 ரூபா இருக்குமா? ரொம்ப ஓவரா தான் பேசுறிய. 5 ரூபாயா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பூமா, கிரியேஷன் பண்ண எவ்வளவு உழைப்பு இருக்கு தெரியுமா இதுல? நீங்க பாட்டுக்கு வந்து 2 பூனை பறிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? என்ன அப்படி நாங்க பறிச்சு கொண்டு போயிட்டோம், தொட்டு பாக்குறதுக்குள்ள ஆளு வந்தாச்சு, பறிச்சு கொண்டு போறாவலாம். ஏன் இதுக்கு அப்படிதான் பேசாதீங்க. என்ன வனிதாக்கா, பேசாம இரு. சும்மா இரு சின்ன பொண்ணு, ரொம்ப ஓவரா தான் பேசுறாவ. என்ன நான் என்ன ஒரு பூ தான் பறிச்சேன், ஒரு பூக்குள்ள விலை எவ்வளவுனாலும் சொல்லுங்க, நான் கட்டிட்டு போயிடுறேன். சே, எந்த ஒரு பொம்பளை இது? ஒத்த பூ தொட்டு பாக்குறதுக்குள்ள ரொம்ப தான் பேசுறாவம்மா. நாங்க ஒன்றும் இல்லாம இல்ல சரியா? பூவோட விலை எவ்வளவுனாலும் நாங்க கொடுத்துட்டு வருவோம். அம்மா, உன்கிட்ட ரூபா வாங்குறதுக்கு ஒன்றும் நான் பேசல. அத்தனை பேரோட உழைப்பு தெரியுமா? உங்களை மாதிரி தான் இப்படி 1 2 தொட்டு பாக்குறேன்னு சொல்லி பறிச்சுட்டு போயிடுறாவ. அவங்க உழைப்பு பூரா வேணா போயிடுது. இதுக்குதான் நான் சொல்றது. ஏன் என்ன பார்த்து சொல்றீங்க? அம்மா, நான் பார்க்கும்போது நீ தானே இருந்த, பறிச்சுட்டு இருந்தீங்க, அதனாலதான் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வனிதா, நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? யாரு என்னன்னு பார்த்து பேசுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இடம் போடாதீங்க. ஓ அப்படியா? சரிம்மா. அம்மா, பிள்ளைய தூக்கிட்டு போமா. சரிண்ணே. பூவை பறிச்சதை நானே கண்ணார பார்த்தேன். அதுக்குள்ள என்ன படம் போடுது இந்த பொம்பளை? என்னத்த பொம்பளை ஆளுகிட்ட ஒன்னும் சொல்ல முடிய மாட்டேங்குது. வனிதாக்கா, என்ன பொண்ணு பாத்தியா, நீ பூவை பறிச்சு மாட்டிக்காம தப்பிச்சேன்னு? என்னக்கா ஒரு நிமிஷம், மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டீங்க. இப்படிதான் சின்ன பொண்ணு பேசி தப்பிக்கணும், உனக்கு தான் பேச தெரிய மாட்டேது. எல்லாரையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்க, என்ன மாதிரி இருக்க கத்துக்க. உங்களை மாதிரி இப்படி பொம்பளை இருக்கிறதுனால தான். என்ன சொல்லு? அதை வேற என் வாயால சொல்லணுமா? சரி வா வா போவோம் போவோம். நீ போங்கம்மா, நான் வரேன். தெரியாத பிள்ளையா இருக்க சின்ன பொண்ணு, எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா? அம்மா, இந்த வனிதா என்ன விஷமா இருக்குது. இது கூட சேர்ந்தா நம்மளும் சேர்ந்தா கெட்டு போவோம் போல. மக்களே வாமக்கா, அம்மா உன்னை கூட்டிட்டு போறேன். மக்களே, இன்னொருக்கா ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டா? அம்மா அதெல்லாம் வேண்டாமா, ஒரு மாதிரி கிறக்கமாவே இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படிதான் மக்கா இருக்கும். இது வச்சுட்டு வரட்டா? எதுவுமே வேண்டாமா, கொஞ்சமாவது குடிமக்கா. 4-5 நாள்ல டெலிவரி டேட்ல சாம இருங்கம்மா, எனக்கு வேற முடியவே மாட்டேங்குது. எதுவுமே சொல்லக்கூடாதுமா, என்னால முடியவில்லம்மா. சரி சரி, ஒன்றும் இல்லை மக்கா. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வரேன், அப்படி இடுப்புல ஊத்து. கொஞ்சம் அப்போ நீ விட்டாப்புல இருக்கும், உடல் சோர்வு எதுவும் அவ்வளோக்கா இருக்காது பார்த்துக்க. சரிம்மா. இவதான் ஃபோன் போட்டாவளா? சரிம்மாக்கா. பாருங்கம்மா, என்னை வந்து பார்க்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது இவருக்கு. இப்போ பாரு, வேலை தான் ஓடிட்டு இருக்காரு. சரி விடு மக்களே, டெலிவரி ஆச்சுன்னா 10 நாளைக்கு உங்க கூட தான் இருக்கணும். அதனால வேலையை பார்க்கக்கூடாது. நான் இருக்கேன், அப்பா இருக்கவ, பெரியமாலாம் இருக்காங்களா. இருந்தாலும் இவ என் கூட இருக்கும்போது தானம்மா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரிம்மாக்கா, சரி வருவாவ. சரி இருமாக்கா, அம்மா போய் சுடுதண்ணி வச்சுட்டு வரேன். சரிம்மா, உட்காந்துக்க. ஏதாவது ஒன்று அம்மா கூப்பிடு என்ன? இல்லை நல்லா கிறக்கமா தெரியுதா, அப்படியே டெலிவரி ஆகணும் கடவுளே. போய் சுடுதண்ணி வச்சு அவளுக்கு இடுப்புல ஊற்றுவோம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷ் ஸ்வேதா ஊட்டிக்கு வந்துட்டாங்களேன்னு பார்க்காதீங்க. ஆமாம், உங்களுக்குலாம் விஷ் பண்ணிட்டு போலாம் தான் வந்தோம். இதுக்காக தான் வந்தோம். ஆமாம் ஆமாம், இந்த 2025 உங்களுக்கு எல்லாருக்குமே நலமும் வளமும் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அட்மினுக்கும் கிடைக்கணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஆமாம், நம்மளால் முடிஞ்ச வரையும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நல்லதே நினச்சிட்டு நல்லது மட்டுமே பண்ணிகிட்டே இருப்போம். ஆமாம், 2024ல் எவ்வளோ கெட்டது நடந்தாலும் எல்லாம் மறந்துட்டு, இல்லை யாராவது உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாலோ அதெல்லாம் மன்னிச்சுட்டு கம்மிங் 2025 நல்லா ஜாலியாக புத்துணர்ச்சியோடு வரவேற்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமே தீனா அம்மு ஸ்டோரி வரப்போகுது. நீயும் பாருங்கள். எனக்கு இந்த ஒரு 2-3 வீக்ஸாக சரியாக முடியல, அதனால தான் வீடியோஸ் போட முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. நீ கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தீனா அம்மு ஸ்டோரி வரப்போகுது, ரெடியாக இருங்க. அதை யார் சொல்றது? வேலையை பார்த்துட்டு போதீனா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் பேசுறாங்கன்னு. லவ் சொல்ற வரையும் வந்துட்டு சொல்லாம போயிட்டாங்க. என்னன்னு கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் லவ் சொல்லுங்க. ஓகே, பாய் பாய். எல்லாரும் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. என்னென்ன செலிப்ரேட் பண்ணீங்கன்றது முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா. டாடா பாய்.